புதுச்சேரி சட்டப்பேரவையில் தமிழ்தாய் வாழ்த்திற்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என அறிவித்துள்ள சட்டப்பேரவைத் தலைவர் அன்பழகன், முதலமைச்சர் ரங்கசாமி தமிழ் மொழி மீதுள்ள பற்றால் தமிழ்தாய் வாழ்த்தை முதலில் பாட வேண்டும் என குறிப்பிட்டுள்ளதாகவும், தமிழ்தாய் வாழ்த்து குறித்து நடுவண் அரசின் ஆணை, சுற்றறிக்கை, குறிப்பாணை வழிகாட்டுதல்கள் உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். தமிழ்தாய் வாழ்த்து சம்பந்தமாக மத்திய அரசாங்கத்தினுடைய பல அரசாணைகள், பல்வேறு சுற்றறிக்கை, இது சம்பந்தமான நீதிமன்ற வழக்குகள், இப்போ தமிழகத்தில் அதுக்கோசம் ஒரு தீர்மானம் சட்டசபையில் இயற்றப்பட்டது. தமிழ்தாய் வாழ்த்துக்கு அவ்வளோ ஒரு தீர்மானம்லாம் போட்டு தான் அதை செய்யணும்னு ஒன்றும் கிடையாது. நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த சுதந்திர தின விழாவிலேயே தமிழ்தாய் வாழ்த்து தான் முதல்ல பாடத்துக்கு முன்னுரிமை கொடுத்தாரு. அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றியும் நாங்கள் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நடைபெற இருக்கக்கூடிய இந்த சட்டசபை நிகழ்வுலையும் நிச்சயமாக தமிழ்தாய் வாழ்த்து முதல்ல பாடப்படும். அதற்கு வேண்டிய அத்தனை ஏற்பாடுகளையும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் செய்வார். அதுக்கோசம் இது தீர்மானம் தான் போடணும், அது செய்யணும், இது செய்யலாம் ஒன்றும் இல்லை. ஏன்னா இது நம்மளுடைய உரிமை. இந்த உரிமைக்கோசம் ஒரு தீர்மானம் போடுறது என்பது அது எங்களை கேட்டால் அது ஒரு நல்லதாக தீரல. அதை மாண்புமிகு முதலமைச்சர் எப்போதுமே அமைதியான தனக்கு எது சரின்னு போடுதோ அதை அமைதியான முறையில் செய்து முடிப்பார். அந்த வகையில் புதுச்சேரி மாநிலத்தில் தமிழ்தாய் வாழ்த்துக்கு முன்னுரிமை நிச்சயமாக அளிக்கப்படும்.